யாழ்ப்பாணம் இப்போது எங்கே போகுது, எங்கே போய்கொண்டிருக்கிறது, இதை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது? காடைகளின் அட்டகாசம் தாங்க முடியாத நிலையில் உள்ளது. சில தினங்களுக்கு முன்னர் பூனரி மகாவித்தியாலயத்தின் ஓய்வு பெற்ற அதிபர் விஸ்வாசம் அவர்கள் தலங்களப்பு பகுதியில் காடைகளால் தாக்கப்பட்டு இறந்துவிட்டார். வீதியில் பயணிக்க முடியாத நிலையில் உள்ளது. மக்களுக்கு சுதந்திரம் இல்லை, சுதந்திரம் இன்னும் கிடைக்கவில்லை. இந்த அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுத்து இந்த இப்படியான பிரச்சனைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என யாழ்ப்பாண மக்கள் கேட்டுக்கொள்கின்றார்கள். மக்களே, தெற்கிலே நீதிமன்றத்திலே வச்சு கொலை செய்கின்றார்கள். வீரை வைத்து குழந்தைகள், குட்டிகள், பெண்களை பாராமல் கண்டபடி சுட்டு கொலை செய்கின்றார்கள். யாழ்ப்பாண பகுதியில் ஓய்வாயிருந்த வாழ்வெட்டு குழு அதுக்கு பதிலாக இப்போது காடர் கும்பல் ஒன்று தனது சண்டித்தனத்தை காட்ட ஆரம்பித்துள்ளது. பூனரி மகாவித்தியாலய அதிபரும் ஓய்வு பெற்ற அதிபரும் தனங்களை வீதியால் வந்து கொண்டிருக்கும் போது காடர் குழு மறைத்தவர்களை அந்த கடும் தாக்கல் மேற்கொண்டுள்ளது. இதில் அந்த ஓய்வு பெற்ற அதிபர் விஸ்வாசம் என்பவர் இறந்துவிட்டார். மக்களை பாருங்கள், போலீசார் என்ன செய்கின்றார்கள்? வேடிக்கை பார்க்கின்றார்களா? இந்த அரசாங்கம் இவ்வளோ வன்முறைகளை எவ்வளோ கட்டுப்படுத்த முயன்றாலும் புதுக்க வன்முறையான சமுதாயம் ஒன்று உருவாகி வருகின்றது. அண்மையிலே புதுக்குடியிருப்பு நோக்கி பயணித்த ஆசிரியர்களின் வாகனம் மீது கல்வீச்சு தாக்கல் நடந்திருக்கு. வேறு தேவாதனமாக ஆசிரியர்களும் காயமடையவில்லை. இப்படியான வன்முறை இந்த மனதிலேயே தோன்றுது. மனுஷர்லாம் மிருகமாக மாறுறாங்களா? மனுஷர் மிருகத்தன்மை உடைத்தவர்களாக இப்போது மாறிக்கொண்டு வருகிறார்கள். இதற்கு காரணம் என்ன? போதைப் பொருட்களின் முக்கிய பாவனை தான் இதுக்கெல்லாம் காரணம் என நான் அடித்து சொல்லுவேன். இந்த போதைப் பொருட்கள் விற்பனை, பாவனை கட்டாயம் கட்டுப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு கடவுளை சிற தண்டனை கொடுக்க வேண்டும். நீண்ட காலத்துக்கு வெளிவர முடியாத தண்டனை கொடுக்க வேண்டும். இதான் இந்த இவனை கட்டுப்படுத்த முடியும் சம்பவங்களை. நன்றி, வணக்கம்.